பாசம் காட்டின பழைய காவேரியை விட புதுசாக பாஞ்சு பாஞ்சு லவ் பண்ணி விஜயை அப்படி பாசத்தில் திக்கு முக்காட போகிற காவேரியை பார்க்கத்தாங்க போகிறோம். கண்டிப்பாக அது நடக்கத்தாங்க போகுது. அந்த நினைவு வந்தால் என்ன வராட்டி என்ன அப்படிங்கிற அளவுக்கு அதையும் தாண்டி காட்டு மாதிரி அதாவது காட்டு என்ன சொல்கிறது காட்டு புயலனை அப்படியே தாறு மாதிரி தக்காளி சட்டுன்னு அப்படி தான் லவ் பண்ண போகிறாங்க நம்ம காவேரி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு ஹைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்கள் பண்ணான கையெல்லாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலைவி பக்கத்து ரூமில் படுத்திருக்காங்க. தலைவனுக்கு எப்படிங்க தூக்கம் வரும்? நீங்களே நெஞ்ச தொட்டு கையை வச்சு சொல்லுங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். வச்சிங்களா? வராது தானே, வராது. சோஃபாவில் படுத்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு செல்லை நோண்டுறாங்க. மேடம் கதவை திறந்து பார்க்குறதையும் பார்க்குறாங்க. என்னங்க பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கல 1000 பக்கத்து கண்ணு வலை வீசுமா வீசாதா? அதுவும் விஜய் மாதிரி உள்ள ஆட்கள் அவர் பார்க்குறாரு. ஆர்வ கொளறு திறக்குது. அடுத்த வடியும் திறக்கிறதையும் பார்க்குறாரு. கதவை திறந்து பார்க்குறியா? பாரு சரி ஏதோ நம்மக்கிட்ட பார்க்க வர்றா அப்படின்னு சொல்லிட்டு செல்லை வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடி தூங்குற மாதிரி ஆக்டிங்கை போடுறாரு. நம்ம தலைவி மெல்ல வராங்க. அங்கே அவங்க பொண்ணுக்கும் அவங்க அம்மாவுக்கும் டிமிக்கி கொடுத்துட்டு மெல்ல வராங்களாம். ஏன்னா மொபைலில் தன்னோட ஃபோட்டோவை தான் பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு இதில் வர்றாங்க. எப்படியாவது அதை எடுத்து ஃபோட்டோலாம் அழிச்சிடணுமா? சாப்பிட்ட அன்னைக்கு எடுத்தாங்க இல்லையா சாரதா, அந்த ஃபோட்டோவை. அதனால் மெல்ல வந்து கையை வச்சு எடுப்போமா வேணாமா அப்படின்னு காவேரி பார்க்குறாங்க. விஜய் என்ன பண்ணுறாரு? எப்படியோ அவருக்கு உள்ளூர சிரிப்பு தாங்க முடியல. இதைத்தான் ஒரு பாட்டு பாடுவாங்கள்ல, உள்ளூர கல்லூருதே அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவருக்கு சிரிப்பு ஊறுது. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், ஐயோ எனக்கு சிரிப்பு வருதே அப்படிங்கிற பக்கத்தில் வராங்க. அப்படியே இவருக்கு மேனிலாம் சிலுக்குதுங்க. அங்கே கதவை திறந்தோடனே இவருக்கு வைப்ரேஷன் மூடு ஸ்டார்ட் ஆகுது. பக்கத்தில் வந்து நின்னா எப்படி இருக்கும்? என்ன பண்ணுறாங்க? அந்த மொபைல் எடுக்கிறக்காண்டி அவர் மார்போட மொபைலை கையில் வச்சுக்கிட்டு படுத்திருக்காரு. அதனால் மெல்ல அப்படியே எடுத்து உருவ டக்குன்னு என்ன பண்ணுறாங்க? கையை அது மேலே வச்சு அப்படியே அங்கிட்டு அந்த பக்கத்து சோஃபா பக்கத்து திரும்பிடுறாரு. ஐயோ அப்படின்னு மேலே விழுந்துடுறாங்க. கை போய் அப்படியே மாட்டிக்கிறது. வாயை வர பொத்திக்கிறாங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே, தவிக்கிறாங்க. அங்கிட்டு திரும்புகிறாங்க. அம்மா எந்திரிச்சிடக்கூடாது, இவரும் கண்ணு முடிச்சிடக்கூடாது. ஐயோ அப்படிங்கல. தவிக்கிறியா? தவிடி மவளை தவி. இங்கே என்னை பார்த்து என்ன பார்க்குற, என்ன சைட் அடிக்கிற கேட்டில்ல? இப்போ நான் உன்னை பார்த்து இப்படி வந்து ஒரு ஆம்பளைகிட்ட வந்து படுக்கலாமா, இப்படிலாம் பேசலாமா, இப்படி வந்து நிற்கலாமான்னு கேட்டால் என்ன பண்ணுவேன்? வேணாம் பாவம் பொண்டாட்டி, அப்புறம் சும்மாவே நம்மளை சீரிப்பாயிரா, அப்புறம் பெல்லுன்னு விழுந்துருவா அப்படின்ட்டு அங்கிட்டு திரும்பி படுத்துக்கிறாரு. இப்போ என்ன பண்ணலாம்? தவிக்குது அப்படியே. ஐயோ காவேரி எவ்வளோ நாளாச்சு நீ என்னை கட்டி பிடிச்சி. ஆனால் அது கட்டி பிடிக்கிற மாதிரி தானே இருக்கும். அப்படியே மேலே விழுந்த வாக்கில் இருக்கிறாங்க. அடுத்து பார்க்குறாரு. அப்படியே டக்குன்னு சூப்பர் ஐடியா, தேங்க்யூ முருகா அப்படின்ட்டு. அந்த ஐடியா என்ன தெரியுமா? காவேரி என்ன காவேரி அப்படின்னு சொன்ன கையோட அப்படின்னு காவேரி பார்க்குறாங்க. அட பாவி மனசா, தூக்கத்துலேயும் என் பேரை சொல்லி புலம்புற, நேரில் தான் என்னை பார்க்குறேன்னா அப்படின்ட்டு காதை அப்படி தீட்டி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாருன்னு வாயை அப்படி பார்க்குறாங்க மறுபடியும். காவேரி ஏம்மா என் மேலே கோவமா? உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? அட்ட பாவி மனசா, சாரதா இவரை போயா நீ நம்புன? இவருக்கெல்லாம் என்ன மதிப்பு? இவனை போயா நீ நம்புன அப்படின்னு பார்க்க காவேரி ஐ லவ் யூ டி அப்படிங்களா? அடி பாவி அட பாவி மனுஷா, என்னை பார்த்து ஐ லவ் யூ சொல்லிட்டானே. காவேரி உன்னை பார்க்காம இருக்க முடியல தெரியுமா? உன் கூட இருக்கணும்னே தோணுது தெரியுமா? எங்கே போனாலும் உன் கூட இருக்கணும்னு இருக்கு. என்னமோ நீ என்னை பண்ணிட்டடா. ஐ லவ் யூடா செல்லம், ஐ லவ் யூடா உம்மா. என்ன நீ மறந்துட மாட்டிய? எங்கே போனாலும் சரி, எவ்வளோ காலம் ஆனாலும் சரிடா செல்லம். காவேரி என்னை மறந்துட மாட்டியே அப்படிங்கல. செம்ம கோவம் வருது அப்படியே. டேய் நான் உன் காவேரி இல்லைடா, நான் மிஸ்ஸுடான்னு சொல்கிறதுக்காண்டி வாயை அப்படி ஆரம்பிக்கிறாங்க. ஒரு அடி அடிக்கிறதுக்காண்டியும் அவரையும் பார்த்தா, நீ பாட்டுக்கு உன் மிஸ்ஸு தான் முக்கியம்னு போயிட்டே அடிச்சிடலாம். காவேரி சொல்லலாம், நீ அப்பா முக்கியம் இல்லையாடா, போடா ஒன்றும் இல்லாமல் நான் எப்படா இருப்பேன் அப்படின்னோன்னு ஓங்கின கையை படக்குன்னு இறக்குறாங்க. மவளை என்னை அடிக்கிற கையை ஓங்குற, எனக்கு தெரியாதா என்ன சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பெலட்டை மாற்றி போடுவோம்ல அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படியே இவரை தப்பாக நினச்சிட்டுமே. அவங்க பொண்ணு பேரும் காவேரி தானே, அவங்க பொண்ணு தான் ஐ லவ் யூ சொன்னாரா? அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. இவங்களை ஐ லவ் யூ சொன்னது கிளுன்னு இருந்திருக்கு. இருந்தாலும் அப்படியே மண் ஓட்டலன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்மளை சொல்லலையா, நம்மளை சொன்னாருன்னு நினச்சேன், சந்தோஷப்பட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு நினச்சிக்கிறாங்க. காவேரி ஐ லவ் யூடா. டே நீ பதிலுக்கு ஐ லவ் யூ சொல்லுமா பாத்தியா காவேரி மிஸ் அவங்க அம்மா மேலே எவ்வளோ உயிராக இருக்கிறாங்க, நீ அது மாதிரி என் மேலே உயிராக இருப்பியா அப்படின்னு சொல்லல. டேய் காவேரி ஐ லவ்னு சொல்லாதடா, குட்டிமா ஐ லவ்னு சொல்லுண்டா அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. ஆனாலும் அது ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் கையை
கையை உருவி உருவி பார்க்குறாங்க, உருவ முடியல. சரி போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிறக்காண்டி கையை அப்படியே விட போகிறாங்க. பார்த்தா டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, இப்படி திரும்புகிறாங்க. கை இருக்க நல்லா மாட்டி நெத்தியோட நெத்தி மோதிடுது. அம்மா யாரும் பேய் பேய் அப்படின்னு கத்துறாரு. நில்லுங்க நில்லுங்க, நான் பேய் இல்லை காவேரி தான் அப்படின்னு வாயை நச்சுன்னு பொத்திடுறாங்க கையை வச்சு. அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. விஜய் மேலே அப்படியே சாஞ்சிடுறாங்க கையை பொத்திட்டு. என்னடி சத்தம்? ஐயோ அத்தை வந்துடாதீங்க அத்தை, நல்லா போயிட்டுருக்கு அத்தை அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் காவேரி இப்படி பார்க்குறாங்க, ஓரக்கனால காணோம். எதார்த்தம் அப்படி திரும்புகிற மாதிரி பார்க்க அங்கே காவேரி விஜய் கிட்டே விளையாண்டுக்கிட்டு இருக்க தெரியுது. அதனால் அப்படியே குட்டிமா கிட்ட பேத்திக்கிட்ட திரும்பிக்கிட்டு அப்படியே படுத்துடுறாங்க. ஐயோ வாயை திறக்காதீங்க, அம்மா எந்திரிச்சிருவாங்க அப்படிங்கல. என்னங்க நீங்கள், யாருங்க நீங்கள்? மோகினி பேய் மோகினி பேய், ஐயோ அம்மானு எந்திரிச்சு கத்துறாரு. ஐயோ உட்காருங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சோபாலே போட்டு வளைச்சி பிடிச்சி இருக்க கையை பிடிச்சி ஒன்றும் இல்லை பேய் பேய், ஐயோ ஒன்றும் இல்லை, வாயை பொத்துறாங்க. ப்ளீஸ் பொத்துறேன், வாயை பொத்துறேன், பேசு கேளுங்களேன், ஐயோ கொஞ்சம் கத்தாதீங்களே, ஐயோ அப்படிங்கல. இல்லை யாருன்னு தெரியல, பேய் அப்படின்ட்டு. இல்லை ஐயோ இன்னும் நல்லா தான் விடலாம் எரியுதுல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பிடிச்சிட்டு அப்படியே மேலே அவங்க மேலே படுத்த வாக்கிலே அப்படியே எக்கிக்கிட்டு லைட்டை போடுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக காவேரியோட வயிறு நம்ம விஜயோட தலையோட வாயில் இருக்குதுங்க. தலையோட அதாவது தலைன்னா நம்ம தலையோட முகத்தில் இருக்குது. அப்படியே லைட்டை போட்டோன்னு பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அப்படியே அவருக்கு ஒரு என் சுவாச காற்றே காவேரி என் முக்கில் வந்து நிற்கிதே அப்படின்னு நல்லா சந்தோஷப்பட்டுக்கிறாருங்க. பாவங்க 5 வருஷம் எவ்வளோதான் இருந்திருக்காரு. அதெல்லாம் நீங்கள் உணரணுங்க அவங்களோட தவிப்பெல்லாம். விஜயோட தப்பு, அவங்க விஜயோட தவிப்பை யாராவது தப்புன்னு சொல்கிறீங்களா? தப்பு இல்லைன்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் காவேரி அப்படியே மெல்ல அவங்களுக்கே இறங்க முடியல, அப்படியே இறங்கி கீழே அப்படியே உட்காடுறாங்க. போதுமா நான் தான் போதுமா அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்களா. ஆமாம் நீங்கள் தான். ஏன் காவேரி மிஸ் இங்கே வந்தீங்க? என்ன வந்து ஏன் மிஸ் கட்டி பிடிச்சிங்க? உங்களை பார்த்ததுக்கு என்ன திட்டினீங்க? ஐயோ நான் கட்டியெல்லாம் பிடிக்கலைங்க, அதெல்லாம் இல்லை, நான் பார்க்கல. இந்தா என் இடுப்பில் இங்கே கொடுங்க, உங்கள் கையை கொடுங்க அப்படின்னு கையை படாருன்னு சம்மதத்துக்கெல்லாம் கேட்கவே இல்லைங்க. அப்படியே இழுத்து கொண்டு வயிற்றுக்குள்ள வைக்க, இந்த இதுக்குள்ள இப்படி வச்சு இருந்தீங்க நீங்கள், இந்த இருங்க இப்படி இப்படி அப்படியே டக்குன்னு காவேரி அணைச்சிக்கிறாரு. அவங்களும் அப்படியே டக்குன்னு விழுகிறாங்க. இப்படி இருந்தீங்க என் மேலே, உங்கள் மண்டை என் நெத்தியில் இருந்துச்சு, இப்படி அணைச்சாக்கில் இருந்தீங்க, நானும் உங்கள் கையை பிடிச்சேன், இன்னும் கொஞ்சம் போனால் இப்படி கட்டி பிடிச்சிருந்துருப்பேன், நீங்கள் என்ன மாதிரி கிஸ் பண்ணி இப்படி இருந்தீங்க, நான் பார்த்தேன், நான் தூங்கினாலும் கரெக்டாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல. ஐயோ விஜய் ப்ளீஸ் சத்தம் போடாதீங்க, நான் ஒன்றும் வரல, நீங்கள் வராமல் எப்படி? என்னங்க என் மேலே ஆசை வந்துருச்சா அப்படின்னு முறைக்கிறாங்க. ஐயோ டேய் ஓவராக பேசிக்கிட்டு போயிட்டோமோ, சரி விடுங்க அதை விடுங்க, ஆனால் நீங்கள் என்னை கட்டி பிடிச்சிங்க, நான் பார்த்தேன், இதை நான் விட மாட்டேன் அத்தை அப்படின்னு சொல்ல மறுபடியும் வாயை பொத்துறாங்க. ப்ளீஸ் எங்கள் அம்மா சும்மாவே திட்டும். ஏன் திட்டுது? உங்களை நான் வேணான்னு வெறுக்கிறேன்ல, அதுக்கு ஏன் திட்டுது? என்கிட்ட வெறுக்கிற மாதிரி பேசிட்டு நைட்டில் போய் அந்த தம்பியை கட்டி பிடிச்சி அப்படின்னு கேட்கும். நல்லா இருக்கே. ஆமாம்ல அத்தை இங்கே பாருங்க உங்கள் மக, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கே கட்டி பிடிக்கிறாங்க. என்னம்மா நீ கட்டி பிடிச்சி என்ன வைப்ரேஷன் ஆக்குறியே காவேரி அப்படின்னு மனசு உடம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆகுதுங்க. கட்டுப்படுத்த முடியலைங்க அவரால். நான் போய் சொல்லுவேன், ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதியா? இப்போ இதே உங்கள் கட்டில் வந்து நான் பக்கத்தில் வந்து படுத்து உங்கள் மார்போட கையை வச்சு அப்படியே அணைச்சி என் உங்கள் நெத்தியில் இப்படி முட்டிக்கிட்டு இருந்தால் விட்டுருப்பீங்களா என்ன? ஹலோ அதான் எல்லாம் பண்ணிட்டீங்களே, பண்ணனு தள்ளுங்க அப்படின்னு சொல்லி தள்ளுறாங்க. என்ன கொஞ்சம் அண்ணனை முறைக்கிறாளே அப்படின்னு பார்த்துட்டு, கெத்த விடாதடா, பேசுடா, கத்துடா அப்படின்னு மனசுக்குள்ளே பேசிக்கிறார் விஜய். ஆமாங்க நான் சொல்கிறது உண்மை தானேங்க, நான் வந்து உங்களை கட்டி பிடிச்சிருந்தா விட்டுருப்பீங்க. ஐயோ ஏங்க வாயை பொத்துங்க, நான் விட்டுருக்க மாட்டேன் தான், கத்திருப்பேன் தான். எப்படி கத்திருப்பீங்க? அம்மா அப்படின்னு கத்திருப்பேன். அப்போ நான் கத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கத்தி தான் தீருவேன் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எப்படி இப்போ கத்துவேன்னு சொன்னீங்க? நான் கத்துவேன் அம்மா அப்படிங்கிற. டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, காவேரினால் ஒன்றும் பண்ண முடியலை. கையை வச்சு பொத்துனா இவர் மறுப்பார் விட மாட்டாருன்னு டக்குன்னு வாயை வச்சு அப்படியே நிறுத்திடுறாங்க. விஜய்க்கு சந்தோஷம் அப்படின்னு சந்தோஷம் தாங்கலைங்க. அப்படியே 2 பேருக்கும் அப்படி ஒரு இது. அதுக்கப்புறம் இப்போ கத்துவியாடா கத்துடா அப்படின்னு சொல்ல. இனிமேல் எப்படிங்க நான் கத்துவேன்? ஏங்க அப்போ உங்கள் மனசில் நான் இருக்கேனா? ஏன் மனசில் இருந்தால் தான் இப்படி முத்தம்லாம் கொடுக்க முடியும். ஏன் இப்போ காவேரி செல்லத்துக்கும் நான் முத்தம் கொடுக்குறேன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் கன்னத்தில் கொடுத்துருக்கீங்க. இதயத்தோட இதயம் லிஃப்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் மனசில் இருந்தால் தாங்க கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி அப்படியே சாய. விஜய் இங்கே பாருங்கள் விஜய். ஐயோ என்ன பண்ணுறது? ஏண்டி காவேரி இவரை தடுக்கிறதுக்கு தெரியாமல் நீ முத்தம் கொடுத்துட்டியே, இப்போ பாரு உன் மனசில் நான் இருக்கேன்னு சொல்லிவிட்டாரு. ஹலோ விஜய்ங்க நல்லா அப்படியே கண்ணை மூடிட்டு கிடக்குறாரு. ஐயோ விஜய் பாருங்கள், நீங்கள் இப்போ இல்லை, நீங்கள் எப்போ இருந்தால் என் கனவுல வந்துட்டுருக்கீங்க. அப்போ இருந்து நான் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் விஜய். நான் பண்ணி ஏதாவது தப்பாயிருமேன்னு தான் நான் உங்களை திட்டுற மாதிரி வெறுக்கிற மாதிரி
நடிச்சிட்ருக்கேன். ஐயோ விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உழுப்புறாங்க. பார்த்தா அப்படி நல்லா நடிக்கிறாரு. இருடி இரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படிங்கிறாங்க. போய் ஓடி போய் தண்ணி எடுத்தான்னு தெளிக்கிறாங்க. விஜய் இங்கே பாருங்க பாருங்க அப்படிங்கிற நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கையை கொண்டு காவேரி நெத்தியிலே அப்படியே மூஞ்சிலே வைக்கிறாரு. இங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு எழுந்துட்டு பின்னாடி போயிட்டு கையை பிடிக்கிறாங்க. ஓ இங்கே தான் இருக்கேனா அப்படியே தூக்கத்தில் என்னம்மா நடிப்பு. அதுக்கப்புறம் உட்காடுறாங்க. பார்க்குறாங்க காவேரியை. ஐயோ நீங்கள் என் பக்கத்தில் வந்துட்டீங்க, நான் விட மாட்டேன் அத்தை அம்மா அப்படின்னு சொல்ல. ஐயோ பாஸ் என்ன பாஸ் ஓயாமெல்லாம் லிப்பு கொடுக்க முடியாது, தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், தெரியாமல் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன் வந்தீங்க? ஐயோ அதான் தெரியாமல் எப்படிங்க, அதான் இவ்வளோ விடிலாமல கண்ணு தெரிலன்னு என்ன மட்டும் கேட்டிங்கல்ல, இப்போ உங்களுக்கு தெரியல நான் ஒரு ஆம்பளை அதுவும் கட்டுடல் காலை அப்படிங்கிற அப்படி முறைக்கிறாங்க. என்ன இல்லையா, சரி இருக்குதான் விடுங்க அப்படிங்கிறாங்க காவேரி. அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் என்கிட்ட வந்து இருக்க போச்சு, நான் விட மாட்டேன், பஞ்சாயம் கூட்டுவேன், ப்ளீஸ் சார் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. சரி எதுக்கு வந்தீங்க சொல்லுங்கள். எதுக்குன்னா உங்கள் ஃபோனில் என் ஃபோட்டோவை பார்த்துட்டே இருந்தீங்க அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. எங்கெங்க இருக்குது உங்கள் ஃபோட்டோ பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இதோ அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்க, இது என் பொண்ணை பார்த்து ரசிச்சேங்க, நான் உங்களை பார்த்து ரசிச்சேன்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் அப்படி ஜூம் பண்ணி பார்த்தீங்களா? ஏங்க 3 பேருக்கு இடத்துல ஜூம் பண்ணால் உங்கள் மேலேயும் உங்கள் மூஞ்சிலையும் இந்த இப்படி கை படத்தான் செய்யும். தள்ளுங்க அப்படின்னு தள்ளுறாங்க. ஹலோ என்ன நீங்களாம் தப்பாக வந்து புரிஞ்சுட்டு சரி நான் பார்த்தேங்கிறக்காண்டி எதுக்குங்க என்ன வந்து கட்டி பிடிச்சிங்க? ஹலோ நான் கட்டி பிடிச்சேன் சும்மா சொல்லாதீங்க, நான் கட்டியெல்லாம் பிடிக்கல. பின்ன என்ன பண்ணீங்க? சும்மா அப்படியே பாடம் நடத்த வந்தீங்களா, எழுதி கொடுக்க வந்தீங்களா? ஆனால் அவனா ஐயோ அறுக்குறானே. இங்கே பாருங்கள் சார், அந்த மொபைலை எடுத்து என்ன ஐ லவ் யூ மெசேஜ் போட வந்தீங்களா? சார் சொல்கிறது கேட்குறீங்களா இல்லையா? சரி சொல்லுங்கள், நான் அது என் ஃபோட்டோவை அழிக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சிரிக்கிறாரு. ஏன் சிரிக்கிறீங்க? ஏம்மா அந்த ஃபோட்டோவை அழிச்சிட்டா அடுத்த ஃபோட்டோவை எடுக்க முடியாதா? இந்த என் முன்னால் தான் நிற்கிறீங்க. இருந்தாலும் எனக்கு தாங்கலை, அங்கே தூங்க முடியல தெரியுமா? ஏன் என்னை பார்க்காம தூங்க முடியலையா? ஐயோ நீங்கள் ஃபோட்டோ பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, நான் எங்கே பார்த்தது? நீங்கள் கதவை சாத்தி படுத்துட்டீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? அது தண்ணி குடிக்க வந்தேன், அப்போ பார்த்தேன், என் ஃபோட்டோ பார்த்துட்டு இருந்தீங்க, அதனால தான். அப்போயே சொல்லியிருக்கலாமே, அது நீங்கள் அழிக்க மாட்டீங்களா, அதனால தான். ஓ அப்படியா அப்படிங்கிற பார்க்குறாங்க. தண்ணி பாட்டில் அப்படி உத்து பார்க்குறாரு. எந்திரிச்சு வந்து தண்ணி நிறைய இருக்கே, அது எனக்கு பிடிக்கலங்க, நான் சுடுதண்ணி வைக்கலான்னு வந்தேன், சும்மா நோயின்னு கேள்வி கேட்டுட்டு நான் போகிறேன் அப்படிங்கிற கையை பிடிக்கிறாரு. அப்படியே திரும்புகிறாங்க. காவேரி அப்படிங்கிறாரு விஜய். என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க, சொல்லு காவேரி ஏன் இப்போ வந்த? இப்போ தானே பாஸ் சொன்னேன், உங்கள் ஃபோனை எடுத்து என் ஃபோட்டோவை அழிக்க வந்தேன்னு. இல்லை சும்மா சொல்கிறீங்க, நீங்கள் அப்படி அழிக்கிறதா என்னை கட்டி பிடிக்க மாட்டீங்கல்ல? ஐயோ கடவுளே முருகா பகவானே, நான் உங்களை கட்டி பிடிக்க வரலங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் கட்டி பிடிக்க தான் வந்தேன்னு சொன்னீங்கன்னா நான் இப்போ உங்களை விட்டுருவேன், அதெல்லாம் சொல்ல முடியாது, அப்போவே நான் அதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன், பார்த்துக்கலாம் போயா அப்படின்ட்டு போகிறாங்க. காலையில் கண்டிப்பாக என் மாமியார்கிட்ட சொல்லுவேன், என்னது உங்கள் அம்மாட்ட சொல்லுவேன்னு சொல்ல வந்தேன், அப்பா சார்பு அப்படிங்கிற கதை வட்டமானு போய் சாத்துறாங்க. அப்பா அப்படின்னு திரும்புகிறாரு. ஐயோ காவேரி நீ முத்தம் கொடுத்துட்டியே, இது போதுமே ஒரு வாரத்துக்குலாம் பத்தாது, இன்னும் 1 நிமிஷம் இப்போயே போய் என் பொண்டாட்டியை முத்தம் கொடுக்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, படுக்கிறாங்க சோஃபாவில். நல்ல யார் முகத்தில் முழிச்ச விஜய் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாருங்க பாவம். அதுக்கப்புறம் காவேரிக்குமே ஒரு மாதிரியாவது கிளுகிழுப்பாக போயிட்டு போர்வை எடுத்து போத்திக்கிட்டு படுக்கிறாங்க. இப்படி யோசிக்கிறாங்களா, சாரதா அப்படி கண்ணை திறந்து பார்க்குது. காவேரியோட முகத்தில் என்றைக்கும் இல்லாமல் பிள்ளைய பற்றி தெரியாதாங்க, அவ்வளோ ஒரு தேசம் தெரியுது. சந்திரமுகியில் ஏதோ சாதிச்சுட்டு வந்திருக்காருன்னு ரஜினியை பார்த்து அவர் சாமியார் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ சாதிச்சுட்டு வந்த மாதிரி தெரியுது. எப்படியோ என் பிள்ளை சந்தோஷமாக இருந்தால் சரி அப்படின்னு படுத்துக்கிறாங்க. இப்படி ஒரு அம்மா சூப்பரில். அதுக்கப்புறம் நம்ம விஜய் என்ன பண்ணுறாரு, அவன் மட்டும் எப்படி கதை திறந்துட்டு வந்து நம்மக்கிட்ட இப்படி கலாட்டா பண்ணா, நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் மெல்ல கதவை திறக்கிறாரு. ஏதோ கதவை திறக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு காவேரி பார்க்குறாங்களா, விஜய் கதவை திறக்கிறாருன்னு தெரியுது. டக்குன்னு இவங்க கண்ணை முடிக்கிறாங்க. தூங்குற மாதிரி நடித்தா போயிடுவார் அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்லை ரசிக்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட். வெயிட்டிங். தேங்க்யூ அன்பு உறவுகளே, செல்லங்களே, ஐ லவ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.